வணக்கம். வாழ்க்கையில் எல்லாரும் முன்னேற வேண்டும் என்பது அவரவர்களின் குறிக்கோள். சிறிய தொழில் ஆரம்பித்திருக்கிறோம். இதை எப்படி பெருக்குவது? இதற்கு எங்கேருந்து மூலதனம் தேடுவது? இந்த நாம் ஒருவராக தனிநபராக ஆரம்பித்த தொழில், அதை எப்படி பெருக்கி குறுகிய காலத்தில் ஒரு சின்ன ஒரு காலகட்டத்திலேருந்து வளர்ந்து வளர்ந்து நாம் எப்படி பல நாடுகளில் நம்முடைய கிளைகளை எல்லாம் அமைத்து ஒரு பெரிய நிறுவனமாக வர வேண்டும் என்பது எல்லாருக்கும் உள்ள ஆசை. கண்டிப்பாக அந்த ஆசை ஒரு நல்ல ஆசை. அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன், ஒரு டிட்டர்மினேஷன் ஒரு தொழில் செய்பவருக்கு தேவை. இந்த தேவையில் இதுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு தடங்கல் என்று கூட சொல்லக்கூடாது. அதுதான் நமக்கு ஒரு தொய்வை கொடுக்கக்கூடியது. அது என்னவென்றால் மூலதனம். மூலதனம் இல்லையேல் நம் எல்லா மூலதனமும் இருந்தாலும் கூட அந்த பணம் என்ற மூலதனம் வரும்பொழுது தான் நம்முடைய தொழிலை மேன்மேலும் நாம் பெருக்க முடியும். ஸோ இந்த ஒரு தனிநபராக நாம் செய்து கொண்டிருக்கிறது, இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப்பாக செய்து கொண்டிருக்கிற தொழில்னு வச்சுக்கலாம், சேவையாகவும் இருக்கலாம், எந்த விதமாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறத ஒரு நிதி எப்படி நம்மளுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாமல் நம் முன்னேற்றத்தை மேன்மேலும் பெருக்க என்னென்ன செய்யலாம் என்பதை இன்று பார்க்கலாமா? இப்பொழுது கம்பெனி ஆரம்பித்தாச்சு. அது எந்த விதமான கம்பெனியாகவும் இருக்கலாம். ப்ரொப்ரைட்டர்ஷிப்போ அல்லது பார்ட்னர்ஷிப்போ, ஒரு சின்ன ப்ரைவேட் லிமிட்டடோ எல்எல்பியோ, எந்த விதமான கம்பெனியாக வேணாலும் அவங்க சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ ஏற்படுத்திய பிறகு எப்படி நாம் அதுக்கு நிதி திரட்ட போகிறோம், எந்தெந்த சமயத்தில் நம்மளுக்கு நிதி தேவை? இப்போ நம்ம ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏறிட்டோம். ட்ரெயினை அது புறப்படும் போது அந்த ட்ரெயின் நிறைய ஒரே ஸ்டேஷன்லேயே நிற்கக்கூடாது. அடுத்தடுத்து அதை ஒரே ஸ்பீடில் இன்னும் கொஞ்சம் வேகத்தில் அது எங்கேயாவது தொய்வாக இருந்ததுன்னா கூட அந்த ஸ்பீடை காம்பன்சேட் பண்ணி நம்ம டெஸ்டினேஷனுக்கு கரெக்டான டயத்துக்கு அடையும் பொழுது தான் நம்முடைய வளர்ச்சியின் உண்மையான பரிமாணத்தை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்வதற்கு ஒரு பணம் ஒரு தடையாக இல்லாமல் இருக்கும்போது யார்கிட்ட முதல்ல கேட்குறது, எந்தெந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு பணம் தேவைப்படும்? சில சமயம் நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருப்போம், யாரோ நம்ம ஐடியாஸை சொல்லும்போது ஓகே நல்லா இருக்குது, உங்களோட நான் முதலீடு செய்யணும்னு நினச்சிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த பணத்தை வாங்கி வச்சுட்டு அதை எப்படி நம்ம போட போகிறோங்கிறது தெரியாது இருக்கக்கூடாது. அது ரொம்ப அதிர்ஷ்டவசமாக கிடைக்கக்கூடிய பணம். இது ஒரு எந்த வகையில் எந்த வரணும் நம்மளுக்கு பணம், யார்கிட்ட கேட்கணும், இதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் பேங்க்கில் கேட்டுட்டேன் எனக்கு கிடைக்கல, உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் அசெட் இருக்கான்னு கேட்குறாங்க. நானே இப்போ தான் தொழில் ஆரம்பிச்சிருக்கேன், எங்கேருந்து நான் ஃபிக்ஸ்ட் அசெட் போவேன், இப்படியெல்லாம் பல கிளையண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க. இது நம்ம சிறு குறு தொழில் செய்யும் பொழுது, தொழில் என்று நான் சொல்லுவது சேவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஆண்டர்ப்ரனர்ஸ் நிறையா இதில் இ-காமர்ஸு, டெக்னாலஜி பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா வந்திருக்காங்க ஆன்லைனில். இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது எப்படி தன்னுடைய புதிய உத்திகளை பணத்துக்கு எப்படி நம்ம கொடுக்குறதுங்கிறது தெரியாத இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கரெக்டான அட்வைஸை பெற்றான்னா அந்த அமௌண்ட் எப்படி கிடைக்குங்கிறது கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அப்ரோச் பண்ணக்கூடியது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, அதாவது இன்வெஸ்டர்ஸ். நம்மளுக்கு சின்ன ஒரு 2 லட்சம் 5 லட்சம் உங்களுடைய திறமை உங்களுடைய தொழிலை வச்சு கொடுக்கக்கூடியவங்க நம்மளுடைய ஃபஸ்ட்டு நம்ம சொந்த முதலீடு கொஞ்சம் போட போகிறோம். அதற்கு பிறகு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, பக்கத்தில் உள்ளவங்க, இவங்க கிட்டெல்லாம் நம்ம போடுறோம். இவங்க போடும்பொழுது சின்ன தொகையை போடும்போது ஒரு 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ஒருத்தர்கிட்ட நீங்கள் வாங்கலை, சீட் ஃபண்டிங் மாதிரி நிறைய பேர்கிட்ட வாங்குறீங்க. ஸோ இதில் 2 தொழில் சம்பந்தமான வார்த்தைகளை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சீட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாச்சே, என்னுடைய நிறுவனத்துக்கெல்லாம் கிடைக்குமா? நான் ஒரு ஆள், எங்களோடது சின்ன வழியில் போயிட்டுருக்குன்னுவாங்க. அது அது வார்த்தைகள் பெரியதாக இருக்கலாம், அதெல்லாம் நம்மளுக்காக தான் அமைச்சிருக்காங்க. ஸோ யார் கொடுப்பாங்க? சீட் ஃபண்டிங்னா என்ன, சீட் கேபிட்டல்னால் என்ன? சீட் ஃபண்டிங்னா இப்போ 2 லட்சம் 4 லட்சம் அந்த மாதிரி நிறைய பேராக சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்க ஒரு க்ரௌட் ஃபண்டிங் கொடுப்பாங்க. அவங்க உங்களோடதில் ஈக்விட்டியில் ஒரு ஷேர் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. சீட் கேபிட்டல்னால் உங்களுக்கு அவங்க தொழிலுக்கு மூலதனத்தை கொடுத்துட்டு ஒரு ஸ்டேஜில் அவங்க அதுலேருந்து விலகி அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை பெருகின உடனே வந்துடுவாங்க. ஸோ இது ரொம்ப சின்ன நுணுக்கம் தான், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரி, இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் முன்னேறி இருக்கோம். லிங்க்டின் அந்த மாதிரி ப்ரொஃபைலில் இந்த சீட் ஃபண்டிங் கொடுக்குறவங்கெல்லாம் ப்ரொஃபைலை பார்த்தா அவங்கக்கிட்ட நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஒரு சின்ன கொடுத்து நான் என் ஐடியாவை பேப்பரில் காமிச்சாலோ ஒரு சின்ன பவர் பாயிண்ட் மாதிரி போட்டாலோ போகாது. இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய தொழில் ஒரு நுணுக்கம், அதை அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இவங்க மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணினா இந்த தொழில் வளரும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு ஒரு அனிமேஷன் மாதிரியோ பிக்டோரியல் மாதிரியோ போட்டு அவங்களுக்கு அதை புரியப்படுத்தினா, முதல்ல ஒரு பைலட் ஸ்டடி மாதிரி 2-3 பேர்கிட்ட காமிச்சு எடிட்டிங்லாம் பண்ணி அழகாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியும். அவங்களும் இவங்க மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுனா கண்டிப்பாக இந்த தொழில் முன்னேறும், நம்மளும் அதில் முன்னேறலான்ட்டு உங்களுக்கு இந்த சிறு குறு தொழில், ஒரு சின்ன தொழில் நிறுவனம், ஒரு கூகுள், ஒரு ஃபேஸ்புக் மாதிரி பெரிய அளவில் போகிறதுக்கு
முன்னேற்றத்திற்கு பலவிதமான வாய்ப்புகள் இருக்குது. இது பற்றி தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம். வணக்கம்.